அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். இங்கே வந்து புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகழை உலகெங்கும் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் புரட்சித் தலைவரின் புகழையும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய புகழையும் எவராலும் மறைக்க முடியாது. அம்மா சொன்ன தெய்வ வாக்கு, சத்திய வாக்கு. எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அன்னை தமிழகத்தில் மக்களுக்காக சேவை செய்யும். அதைத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லுகிறார். அதைத்தான் எங்கள் மூத்த தலைவர், எங்களை வழிநடத்த தலைவர்கள் சொல்லுகிறார். அவர்கள் காட்டுகிற வழியிலே தான் நாங்கள் மக்கள் பணி ஆற்றுகிறோம். நான் கழக மாணவனியாக இருக்கிற போது இதே திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்டு புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்திலே பாராட்டியிருக்கிறார்கள். எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அது எனக்கு கிடைத்த வாழ்த்து அல்ல, அது கழக மாணவரணிக்கு கிடைத்த வாழ்த்து. அது தலைமை கழக நிர்வாகிகள், அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அதே போன்று கழக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக இருக்கிற போது நடத்தி இருக்கிறோம். அப்போதும் அம்மா அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார்கள். அதற்காகத்தான், அதை பாராட்டுகின்ற விதமாகத்தான் என்னை புரட்சித் தலைவர் அம்மா பேரவையுடைய செயலாளராக வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த வாய்ப்பிலே தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் எங்களை வழி நடத்துகிறார்கள். இந்த திண்ணை பிரச்சாரத்தை நாம் தீவிரமாக நாம் மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற வேண்டுகோளைத்தான் காலையிலே வீடியோ பதிவாக நான் கொடுத்தேன். அதில் யாருடைய கேள்விகளுக்கோ அல்லது சந்தேகங்களுக்கோ என்னுடைய அழைப்பு பதிலாக இல்லை. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதில் யார் பெயரையும் நான் குறிப்பிடவில்லை, யாருடைய பெயரையும் நான் உச்சரிக்கவில்லை. இது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே மீண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும், புரட்சி தலைவருடைய ஆட்சி மலர வேண்டும். அதற்கு தாய் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதை ஊனுறக்க பார்க்காமல் இரவுகள் பார்க்காமல் நாம் உழைக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரே குறிக்கோள், ஒரே சிந்தனை. இந்த இயக்கம் புரட்சி தலைவரால் தொடங்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் வளர்க்கப்பட்ட இயக்கம். இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களால் இன்றைக்கு தலைமை தாங்கி வழிநடத்துகிற இந்த இயக்கம் இன்றைக்கு கோடிக்கணக்கான தொண்டருடைய உழைப்பாலே உருவான இந்த இயக்கம். ஆகவே நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், அம்மாவின் திருக்கோயிலே எங்கள் அனைவரின் சார்பாக இந்த இயக்கம் மீண்டும் ஆட்சி கட்டில் அமரும். புரட்சி தலைவர் ஆன்மாவும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு உண்டு. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு அம்மாவின் ஆன்மாவின் ஆசி உண்டு. 8 கோடி தமிழர்களின் ஆசி உண்டு. அவர் எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறார். காய்த்த மரத்திலே கல்லடி படுகிறது. ஆகவே இன்றைக்கு பேசுபவர்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்வதற்கு தயாராக இல்லை. இன்றைக்கு எதையோ பேசுகிறார்கள், எதையோ சொல்லுகிறார்கள். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்வதற்கு எனக்கு அனுமதியும் கிடையாது, அதற்கு இது நேரமும் கிடையாது. இது உழைக்க வேண்டிய காலம், இது களப்பணி ஆற்ற வேண்டிய காலம். நம்முடைய ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய ஒரே எதிரி இன்றைக்கு குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் கருணாநிதி உடைய வாரிசாக இருக்கிற ஸ்டாலின். ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மனராட்சி இங்கே வேருண்டி கொண்டிருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு அதை கண்காணித்து வேரோடி மண்ணோடு பிடுங்கி எரிய வேண்டிய இந்த காலத்திலே நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் நான் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் சந்திப்பின் மூலமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த நாம் ஒன்று திரள வேண்டும். ஒன்று திரண்டு அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய தருணம் இது. ஏனென்றால் திமுகவுக்கு இன்றைக்கு சிம்மசுப்படமாக இருக்கிற ஒரே தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலை நிமிர்த்தி இருக்கிறார். நாம் எல்லாம் இன்றைக்கு தொண்டர்கள் உழைப்பாலே, தொண்டர்களுடைய தியாகத்தாலே, ரத்தத்தாலே வேர்வையாய் சிந்தி வளர்த்தெடுக்கிற இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த உணர்ந்து தான் நாங்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இந்த அழைப்பை தொண்டர்களுக்கான அம்மா பேரவை தொண்டர் படை நாளைய தினம் நடத்த இருக்கிற அந்த திண்ணை பிரச்சாரத்திற்கு நம்முடைய அழைப்பை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு நன்றி. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் இன்று காலை வெளியிடப்பட்ட வீடியோ குறித்த விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். அதில் செங்கோட்டையனுக்கு பதில் தரும் விதத்தில் வீடியோ வெளியிடவில்லை என்றும், திண்ணை பிரச்சார நோக்கிலேயே அதிமுகவை பலப்படுத்தும் வகையிலேயே அந்த வீடியோ வெளியிடப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.